ஹலோ கைஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட தலையை வந்து மெயின்டைன் பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குதுங்க. அந்த சூழ்நிலையில் நம்ம ஹேரில் ஈர், பேன், பொடுகு இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை விட ஹெக்டிக்கான விஷயம் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். முக்கியமாக நம்ம தலை சீவுறப்போ, தலையை கோம் பண்ணுறப்போ தலையில் பார்த்திங்கன்னா ஈரெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஆக்வர்டாக இருக்கும். மற்றவங்க முன்னாடி நின்று பேசுகிறப்போ நம்மளோட கான்ஃபிடென்ஸ் வந்து லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து எதனால் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம அவசியமாக தெரிஞ்சுக்கணும். பொடுகு பார்த்திங்கன்னா நம்ம தலை வந்து ஓவராக ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா பொடுகு வந்து வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தலையில் வந்துட்டு அதிகமாக அழுக்கு சேர்ந்துட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து வரும். அதனால் நீங்கள் ஒரு 3 days ஒன்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக நீங்கள் தலைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து அழுக்கு செய்கிறதுக்கு வந்து விடாதீங்க. அப்படி இருந்தாலே வந்து நம்ம டேண்ட்ரஃப் பிரச்சனை வந்து வராது. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஷாம்பு வந்து நம்ம தலைக்கு செட் ஆகலை அப்படின்னா கூட இந்த பொடுகு ப்ராப்ளம் வந்து வரும். அந்த மாதிரி ஷாம்பு செட் ஆகாமல் இருந்து பொடுகு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேன், ஈர் பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மற்றவங்க கிட்டேருந்து நமக்கு வரக்கு தான் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யாருக்காச்சும் இந்த பேன், ஈர் தொந்தரவு வந்து இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அவங்களோட திங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பில்லோஸை ஷேர் பண்ணுறீங்க, டவலை ஷேர் பண்ணுறீங்க, கோம்பு வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாலே வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து பாதி அளவுக்கு குறையும். இதையெல்லாம் நினச்சி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் நம்ம லைஃப்பில் எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குதுங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இதெல்லாமே வந்து ஒரு மேட்டரே கிடையாது. அதனால் இதெல்லாம் வந்து 0.1% கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கவே கூடாது. இருந்தாலும் நம்மளை நாமளே எனர்ஜெட்டிக்காக, ஹைஜீனிக்காக வச்சுக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள்லேருந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அது என்னங்கிறது பார்க்கலாம். உங்கள் வீட்டை சுற்றி அப்படி இல்லாட்டி உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கண்டிப்பாக வேப்ப மரங்கள் வந்து இருக்கும். வேப்ப மரங்கள் இல்லாத இடமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். சப்போஸ் வந்து நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், நாங்களாம் எங்கே போய் வேப்ப மரங்களை வந்து தேடிட்டு இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன் அந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். வேப்ப மரத்தோட இலைகளை வந்துட்டு உங்கள் ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி பறிச்சுக்கோங்க. பறிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 minutesலேருந்து 1 hour வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஹேருக்கு ஆல்ரெடி ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு வைங்க. அந்த ஆயிலுக்கு மேலேயே இந்த ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எப்போ வந்து ஹேர் மாஸ்க், எந்த ஹேர் மாஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணுறப்போ உங்கள் தலை, அதாவது முடி வந்து நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு க்ளீன் ஹேரில் இந்த பேக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வேப்ப இலைகள் வந்து கிடைக்காதவங்க ஆன்லைனில் இப்போ நீம் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிளாக இருக்குது. நாட்டு மருந்து கடைகளையும் வந்து நல்லா சுத்தமான வேப்பம் பவுடர் வந்து கிடைக்குது. அதை கூட நீங்கள் வாங்கிட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். சப்போஸ் வந்து அதுவும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் வந்து கிடைக்குது. நல்லா சீப்பஸ்ட் ப்ரைஸ் தான். ஒரு 100 ml பார்த்திங்கன்னா 20 rupees கிட்ட தான் வரும். நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு கூட நல்லா அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து குளிக்கலாம். அதுவும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெயோட ஸ்மெல் வந்து ஒத்துக்காது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. அப்படி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அது கூட கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மெத்தட்ஸில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வேப்ப இலைகளை வந்து அரைச்சி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக கிடச்சிடும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செலவே இல்லாமல் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம ஈஸியாக சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக அப்லோட் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.